போச்சு போச்சு போச்சு. சில பார்த்துருக்கீங்களா, இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ஊம்பாங்க, இவங்க சொல்றதுக்குள்ளே போட்டு முடிச்சிருப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவா 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 போட்டு 2 நாள் ஆச்சு. ஆமே, சில நேரத்தில் சில சூழ்நிலையில வரும். ஆனா அடுத்து இமீடியட்டா ஆண்டவர் நமக்கு ஒரு ரேமா கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், கண்ணீரை கண்டேன். அப்படியா அப்படியா, போங்க, போற வெள்ள காணிக்க வாங்கிட்டு போயிருங்க, கிளம்புங்க, நைட்டு ஃபுல்லா அவ்வளவுதான், இந்த இரவோடு என்னை முடிய பண்ணுவீர், பொழுது விடிந்தது நான் இல்லை. இப்படி விடியற் காலம் மட்டும். பல நேரத்தில் வார்த்தை வந்த பிறகும் நம்ம ஆரம்பத்தில் ஒரு பாதிப்பு உண்டாச்சு தெரியுமா? அதையே நினைச்சு 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 இந்த தூங்கா இரவுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, நம்ம வார்த்தைய சரியாய் உள்வாங்காததே. வார்த்தை வந்த பிறகும் இங்க பாருங்க, இப்படி விடியற்காலம் மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன் அப்படி சொல்லிட்டு 15வது வசனத்துல என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். ஆமா, வாக்கு அருளினார். வாக்கு அருளினதுக்கு அப்புறம் இந்த நைட் இருந்து அவ்வளவுதான், என் கதை முடிய போகுது, என் கதை முடிய போகுது, என் கதை முடிய போகுது. அதனாலதான் அவர் சொல்வார், என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறமும் நான் இப்படிதானே பயந்துட்டு இருந்தேன், வார்த்தை கிடைத்த பிறகும் நான் இப்படிதானே அழுதுட்டு இருந்தேன். வார்த்தை தான் கிடைச்சாச்சுல்ல, அப்போ நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுத்து தூங்கி இருக்கணும்ல. இல்லை, விடியற் காலம் மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அவ்வளோதான், என் கதை முடிய போகுது, என் கதை முடிய போகுது, என் கதை முடிய போகுது, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நான் இப்போ சாக போறேன், என் கதை இதோட முடிந்தது. விடியற் காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு. இன்னைக்கு வார்த்தை வருது, என் விண்ணப்பத்தை கேட்கிறார், என் கண்ணீரை காண்கிறார். ஆமா, எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், என் விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் கேட்டு கண்டுதான் கர்த்தர் எனக்கு வார்த்தையை தந்து கொண்டு இருக்கிறார் என்று? வார்த்தை இருக்குல்ல, நம்பி போங்க. அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த பிரகாரமே செய்வார். ஆமென். என்ன வாக்கு கொடுத்தாரோ. 16வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவரே, இவைகளினால் இவைகள் எல்லாம் என் உயிருக்கு உயிராயிருக்கிறது, என்னை சொஸ்தப்படவும். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு எப்படி இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பைபிள் நெஞ்சோட சேர்த்து வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு உயிருக்கு உயிராயிருக்கு. சிலர் பார்க்கிறாங்க, நான் யாரெல்லாமோ பார்த்து இந்த வார்த்தையை சொன்னேன். ஆமென். உயிருக்கு உயிர். ஆமென். இந்த வார்த்தை, நீர் என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். என் அழுகையை பார்த்து, என் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் வார்த்தையை தரார். வார்த்தை தந்ததுக்கு அப்புறமும் என்னால் நம்ப முடியாமல் நான் அழுதுட்டு என்னால் தூங்க முடியாமல் இருக்கிறேன்னா, இந்த பகல் வேளையில் ஆண்டவர் சில உள்ளங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பாரு உனக்கு வேர்டு தந்துட்டேன். ஆமாம், நீ தூங்காமல் இருந்தாலும் அது நடக்கும். அது நடக்கும்போது உன்னால் விடுதலையாய் துதிக்க முடியாது. நீ என்ன தெரியுமா செய்வாச்சே, நான் இந்த நைட்டை வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் இந்த நைட்டை. ஆமே, இது எனக்கு அப்போ உண்மையில இந்த நைட்டு எசேக்கியா என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? தூக்கம் வரலையா, அவன் என்ன பண்ணியிருக்கணும்? துதிச்சிருக்கணும். ஆமே, எசேக்கியாவே நீ பாட வேண்டிய பாட்டை ஃபாதர் பாடிட்டு இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. ஆமே, நீ பாடுவேன்னு பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் எழுதி வைக்கிறான், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் துதிப்பேன். ஆண்டவரே துதிப்பேன்னு சொல்லிட்டு துதிக்கல. ஆமென். என் ஆத்மாவின் கசப்பை. உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நம்ம கண்ணீரை பார்த்து சில நேரத்தில் எத்தனை ஆயிரங்கள் இந்த செய்தியை கேட்குறாங்க. நம்ம ஒரு நபருக்காக மாட்டோம். ஏன்னா அந்த கண்ணீர் அவர் ரொம்ப ப்ரெஷியஸாக பார்க்குறார். திரள் கூட்ட ஜனத்தை விட ஒரு தேவ பிள்ளை உடைஞ்சு அழுகிற ஒரு துருத்தி தண்ணீர் இருக்கு தெரியுமா? அதற்கு இமிடியேட் பதில் வரும்.
சிநேகிதன் ஆபிரகாம் வீட்டில் இருந்தாலும் ஆகார் உடஞ்சி அழுதான்னா ஆண்டவர் சிநேகிதன் பேசுறத விட்டுட்டு ஆகார்ட்ட வந்து என்னம்மா உனக்கு என்னாச்சுன்னு கேட்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். உன் முகம் வாடினால் அவர் முகம் வாடும். உன் உள்ளம் உடைஞ்சா வேதம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் தூரமாய் அல்ல, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு வார்த்தை, 5 மேக்சிமம் 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னா அப்படி சோத்திரத்தோடு எழுப்பி போயிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா சில ரொம்ப தூரத்துலேருந்து தான் வர்றீங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் 1 மணிக்குள்ளே முடிக்கணும்னு. பிரசங்கமாக போனால் முடிஞ்சிருக்கும். ஆமென். அப்படி போக விட மாட்டேங்கிறாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். தாவீது சொல்றார், 102வது சங்கீதம் அதனுடைய 7-8 நானே வாசிக்கிறேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். ஏன்? நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் எடுக்கிற சத்துருக்களால் வருகிற நெருக்கம். அவங்க என்னை இப்படி சொல்றாங்க, இவங்க எனக்கு இப்படி செய்யறாங்க, நான் நன்மைதான் செய்கிறேன், என் சிநேகத்துக்கு பதிலாய் என்னை விரோதிக்கிறாங்க. இதனால தாவீதுக்கு என்ன இல்லைன்னா தூக்கம் இல்லை. ஆமென். இரும்னா ஒரு பரிதாபமான நிலைன்னா 1 சாமுவேல் 26:12 நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது தூக்கம் இல்லாமல் சுத்திட்டு இருக்கும்போது கர்த்தர் சவுலுக்கு என்ன கொடுத்தாரா? சாதா நித்திரை இல்லை, அயர்ந்த நித்திரை. ஒரு 5 தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கினா ஒரு மனுஷன் அயர்ந்த நித்திரை, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலே அதில் இந்த ட்ராவல்லாம் பண்ணும்போது தூக்கம் நமக்கு செட்டே ஆகாது. சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டாலே கண் திறந்துடும். ஆனால் ஆண்டவர் இது உங்களுக்கே நல்லா இருக்கா, நான் இவனை புறக்கணித்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் நீங்க அயர்ந்த நித்திரை கொடுக்குறீங்க. தாவீது கண் விழித்து குகையில் காட்டில், ஆமே, கொஞ்சம் தூங்கலான்னு படுத்தா உருன்னு ஒரு சவுண்டு கேட்குது, சிங்கம் வந்து நிற்குது. சரி, சிங்கத்தை விட்டுட்டு அடுத்து தூங்கலான்னு பார்த்தா கரடி மாமா வராரு. சரி, கரடி அடுத்து எங்க பார்த்தாலும் தாவீது எப்பவுமே, அதாவது தாவீது வந்து அவருடைய அந்த அடப்பை இன்ஸ்ட்ருமெண்ட்டு அவருக்குள்ள பொருட்களை சேர்த்து வச்சுட்டு தான் தூங்குவார். சவுல் வாரான்னு கேட்டதும் எழும்பி ஓடணும். ஓடும்போது அது பாஸ்போர்ட் எங்கே வச்சேன் அப்படிலாம் தேடக்கூடாது. அப்போ ஃபுல் அலர்ட்டாக தான் இருக்கணும். நான் நித்திரை இல்லாமல் எப்படி இருக்கும் தாவீதுக்கு சவுலை பார்க்கும்போது? என்ன வாழ்க்கை இவருக்கு! அயர்ந்த நித்திரை. அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் கூட இருந்தவங்களுக்கும். அவர்கள் எல்லாரும் தூங்கினார்களாம். நானோ ஆமென். பல நேரத்தில் மனிதன் பார்வையில் இது புரியாத புதிர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சவுல் நன்றாய் தூங்கினாலும் அவன் தேவ சித்தத்துக்கு வெளியே இருக்கிறான். தாவீதே, இது உனக்கு தூங்கா இரவானாலும் நீ ஒன்றை புரிந்து கொள், நீ சித்தத்துக்கு வெளியே அல்ல, சித்தத்துக்கு உள்ளே இருக்கிற. சவுலின் வாழ்க்கை முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தாவீதின் வாழ்க்கை ராஜ்யத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. சவுலுக்கு நல்ல தூங்கினாலும் அவனுக்கு எதிர்காலம் இல்லை. தாவீதுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் தாவீதுக்கு கிடைக்குது பாருங்க. சங்கீதம் 3 தாவீது பாடுகிறான். 4வது வசனம் தானே, படுத்துறங்கி. 5வது வசனமா, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டே கர்த்தர் என்னை தாங்குகிறார். 4:8 சொல்றான், சமாதானத்தோட படுத்து கொண்டு. 4:8 சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே. ஆரம்பத்தில் இது இல்லை, சவுல் பிரச்சனையில் தூங்க முடியல. ஆனா இப்ப அப்சலோம் பிரச்சனையில் நம்மால் என்ன பண்றார் தெரியுமா? ஆமே, தூங்க வைக்கிறார். சவுல் பிரச்சனையில் ஏன் தூங்க முடியல தெரியுமா? அந்த பிரச்சனையில் இவனை தூங்க முயற்சிக்கவில்லை, இவனை எதிர்காலத்துக்காக பயிற்றுவிக்கிறார்.
நாளைக்கு இப்போ ஏன் அந்த பிரச்சனையில எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மால் என்ன பண்ணிட்டாரு, பழகிட்டாரு. இப்போ சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்ற. ஆமே, படுத்துறங்கி, ஆமே, நான் படுத்துக்கொண்டு சமாதானத்தோட படுத்துக்கொண்டு. இப்ப இந்த சங்கீதம் தாவீது பாடினது சவுல் பிரச்சனை இல்லை, சவுல் பிரச்சனை இல்லை, சாரி அப்சலோம் பிரச்சனை இல்லை. அப்சலோம் சுத்தி வரான், எங்க பார்த்தாலும் ஆளை செட் பண்ணி வச்சுட்டான். அது நடுவில் தூங்க முடியுது. அன்னைக்கு ஒருவன் பிரச்சனையில தூங்க முடியல, இன்னைக்கு மொத்த பிரச்சனையிலையும் ஒரு மனுஷனுக்கு தூங்க முடிகிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருக்கு பிரியவங்கெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது. ஆண்டவர் ரொம்ப நேசித்தவங்க. இந்த எசேக்கியா ராஜா மாதிரி ஒரு ராஜா கிடையாதுன்னே பைபிள்ல இருக்கு. ஆமென். இவங்கெல்லாம் மிகவும் நேசித்தவர்கள். ஆனா இவங்க வாழ்க்கையில தேவன் அனுமதித்த தூங்கா இரவுகள் இவர்களை அழிக்கவில்லை. இவர்கள் தேவனுடைய வெளிச்சத்தை கண்டு கொண்டார்கள். எப்படி மேய்ப்பர்கள் மந்தை காத்த போது அவர்களை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்ததோ, அப்படியே தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற தூங்கா இரவுகளிலே அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமே, அவர்கள் என்னைக்குமே தூங்காம இல்லை. அதன் பிறகு அந்த வெளிச்சத்தை கண்ட பிறகு அவங்க நிம்மதியா தூங்கினாங்க. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தூக்கம் இல்லாத இரவுகள் உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் உன் கையிலிருந்து நீக்கி போடதான் கர்த்தர் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். உன் தூங்கா இரவு தேவனோடுள்ள உறவிலே பலப்படுவதற்கு ஏதுவா இருக்கட்டும். உன் தூங்கா இரவு கர்த்தர் தந்த வார்த்தை எண்ணி துதிப்பதற்கு ஏதுவா இருக்கட்டும். உன் தூங்கா இரவு, ஆமே, கர்த்தர் உன்னை பயிற்றுவிக்கிறார் என்கிற அந்த ஒரு பயிற்சியின் அனுபவமா இருக்கட்டும். இதெல்லாம் உனக்கு நன்மையாய் உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். இப்பொழுது எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்தவரே என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தகப்பனே, தந்தையே,